என்ன ராகவன் சார், கவலையா இருக்கீங்க? ம். எனக்கு வர வேண்டிய மேனேஜர் போஸ்ட் தூக்கி அந்த ரவிக்கு கொடுத்துட்டாங்களே. ரவி சாரும் நல்ல திறமைசாலி தானே சார்? என்ன சொல்ற அருண்? அவன் நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்களை எல்லாம் நம்ம எம்டி கிட்ட போட்டு கொடுத்துதான். அது மட்டும் இல்லாம அவரோட காலில் வந்து கெஞ்சி கதறுதான் இந்த மேனேஜர் போஸ்ட வாங்கியிருக்கான். ஆனா அவரை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தானே தெரியுது. அவனா நல்ல ஆளு? மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு மணி நேரம் எனக்கு தூக்கம் வந்துரும்பா. அத போய் எம்டி கிட்ட போட்டு கொடுத்து எனக்கு வார்னிங் லெட்டர் தர வச்சுட்டான். காலையில ஆபீஸுக்கு நாம 9 மணிக்கு கரெக்டா வரணும். நான் எப்பவாச்சும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா வருவேன்ப்பா. அத போய் எம்டி கிட்ட போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டான்ப்பா. ஓ அப்படியா சார்? அது மட்டுமா, இன்னொரு விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சா நீ அவன்கிட்ட பேசவே மாட்ட. என்ன விஷயம் சார்? உனக்கு சேலரி இன்கிரிமெண்ட் வராம இருக்கிறதுக்கும் ப்ரொமோஷன் வராம இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணம். என்னன்னு சொல்றீங்க, உண்மையாவா? அட ஆமாப்பா. நானு அந்த ரவி எம்டி இருந்த மீட்டிங்ல தான் நீ சரியா வேலை பார்க்கல, உனக்கு ப்ரொமோஷனும் வேண்டாம் இன்கிரிமெண்ட்டும் வேண்டான்னு எம்டி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டான். எனக்கு மேனேஜர் போஸ்டிங் கிடைக்காது கூட எனக்கு கவலை இல்ல அருண். உன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃபோட ப்ரொமோஷனை தடுத்துட்டான் பாத்தியா? அதுக்காகவே அவன் மூஞ்சில நான் முழிக்கிறது இல்ல. என்னையெல்லாம் தேடி வந்து பேசுவான். நான் பேச மாட்டேனே. அவன் ஒரு மனுஷன். சரி ரவி, இத நினைச்சு எதுவும் டென்ஷன் ஆயிடாத. நமக்கு கெட்டது செய்யறவங்கள கடவுள் பார்த்துப்பார். அப்பாடா, ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஆஹா, டென்ஷன் ஆகுறான். ஹாய் அருண், ஹாய் ராகவன், வாங்க டீ சாப்பிடலாம். ஹாய் ரவி சார். எனக்கு டீ வேண்டாம், காஃபி சொல்லுங்க. ஹாய் அருண், உங்களுக்கு காஃபியா டீயா? எல்லா வேலையும் பார்த்துட்டு காஃபியா டீன்னு கேக்குறியா? அப்புறம் மேனேஜர் சார், எப்படி போகுது பொறுப்பெல்லாம்? அது இருக்கட்டும் ராகவன். ஏன் வந்து ரொம்ப கோபமா மூஞ்சிய வச்சிட்டு இருக்காரு? ஓ அதுவா மேனேஜர் சார்? அருண் சொல்றான், இந்த மேனேஜர் பதவிக்கு தகுதியானவன் நான் தானா தெரியாம உங்களுக்கு கொடுத்தாங்களாம். அதனாலதான் உங்க மேல கோபமா இருக்கிறான். ஏண்டா ஓமக்குச்சி, உன் வேலைய என்கிட்ட காட்டுறியா? அவனுக்கு கிடைக்க போன ப்ரொமோஷனை தடுத்து எம்டி கிட்ட போட்டு கொடுத்துட்டு இப்போ அவனை பத்தி தப்பா என்கிட்ட போட்டு கொடுக்கறியா? என்ன அவரை பத்தி நம்ம கிட்ட தப்பா பேட்டு அவர் நல்லா பேசிட்டு இருக்கே.